பாருங்க, ஒரு தாய் தந்தை ரைட்டு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய் சரியா பேச முடியல, கால் சரியா நடக்க முடியல, கை கோணலா இருக்கு, கண்ணு ஒரு மார்க்கமா இருக்கு. இன்னும் இறைவா, கல்யாணம் ஆகுது, எல்லாருக்கும் குழந்தை பிறக்குது, எனக்கு இப்படியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அந்த தெருவுல கணவன் மனைவி குழந்தையோடு யாரை பார்த்தாலும் பொறாமையா இருக்கு. எல்லாருக்கும் நல்லபடியா அனுகிரகம் பண்ணக்கூடிய இறைவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையா, என்ன பண்ற? எவ்வளவோ மருத்துவரை பார்த்தாச்சு. அப்போ பக்கத்துல சொன்னாங்க, ஒரு தடவை மந்திராலயம் போயிட்டு வாமா, சேவை செய்ய, எல்லாம் நல்லது நடக்கும். சரி, காசா பணமா, அது உன்னையும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திராலயத்திற்கு அந்த குழந்தையை அழைத்து வந்தாங்க. வழிநெடுக பாக்குறாங்க. கடைசி முயற்சியா ராகவேந்திரா, இந்த குழந்தையை நீ சரி பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கல்ப சேவை அப்படின்னு சொல்லிட்டு மந்திராலயத்துல ஆனந்தமா அந்த அம்மா செஞ்சாங்க. சரி, முதல் நாள் அந்த தேங்காயை வாங்கி ஆனந்தமா பிரதட்சண நமஸ்காரம் செய்துட்டு இருக்காங்க. யாரு? அந்த தாயும் தந்தையும். அப்ப குழந்தை ஒரு ஓரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா அந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் அந்த குழந்தையை நிக்க வச்சுட்டு இவங்க பிரதட்சணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்தோம்னா பிருந்தாவனத்துக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருந்த உடனே பிரதட்சண நமஸ்காரம் முடிஞ்சு வந்தா குழந்தைகளுடைய உடல் முழுக்க தெப்பல நனைஞ்சிருக்கு. ஏண்டா, என்ன சமாச்சாரம், ஏன் இப்படி நினைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இல்லம்மா தாத்தா தாத்தா இருக்காருல்ல, அவரு தாத்தா அந்த தண்ணி எடுத்து என மேல வீசினாரு. அங்க பார்த்தா தாத்தா இல்ல. அந்த அபிஷேகம் செய்யறது ஒரு 20-25 வயசு திரும்ப உள்ள அந்த இளைஞர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, அபிஷேகம் நடந்ததுனால சிதறி விழுந்த நீரானா உடல் முழுக்க நனைஞ்சிருக்கு. சரி, ஏதோ குழந்தை சொல்லுது, சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசப்படுத்தல. அப்ப என்ன ஆச்சு, ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த குழந்தை பாருங்க, அதுக்கு சரியா பேசவும் தெரியாது, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படிங்குது. அது ஏதோ சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்கு அம்மா, இது என்னடா இது, காலையில பார்த்தா உடல் முழுக்க நினைஞ்சிருக்கு, வெத்தலை பாக்கு வாங்க, சரி ஏதோ வெள்ளி கவச்சம் தங்க கவச்சம் செய்யணும்னா கஷ்டப்படணும், ஒரு வெத்தலை பாக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த வெத்தலை பாக்கு வாங்கி, சரி இரு, நாளை காலையில நம்ம கொண்டு போய் நம்ம சமர்ப்பணம் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா 2வது நாள் இரவு விடி காத்தால ஒரு 3 மணிக்கு முழிப்பு வந்து அந்த தாய் எழுந்திருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய வாய் முழுக்க வாங்கி வந்த வெத்தலையையும் அந்த பாக்கையும் மென்று தின்று கொண்டு வந்தது. என்னடா, ராயருக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்த வெத்தலையை யார் சாப்பிட்டா? தாத்தா வந்தார், நடிச்சு இதுதான் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். இப்ப கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. ஏதோ அபிஷேக தண்ணி அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்த அம்மா 3 மணிக்கு வெத்தலைய மடிச்சு பாக்க மடிச்சு திங்கிற அளவுக்கு இவனுக்கு வயசு இல்லை. கைகால் சரியா வராது, பேச்சும் சரியா வராது. அப்போ என்னமோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியல. ராகவேந்திரா பார்த்துக்கோ. 3வது நாள் அன்னையோட சங்கல்ப சேவை முடியுது. ஆனா பத்திரமா இரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பழைய நிலையில அந்த குழந்தையே அங்கேயே நிக்க வச்சுட்டு பிரதட்சண நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, தூரத்துல பார்க்கிறாங்க, அந்த குழந்தை அந்த செவுத்தை பிடிச்சுக்கிட்டு ஆனந்தமா நடந்துட்டு இருக்கு. அந்த குழந்தையால நடக்க முடியாத குழந்தை செவுத்தை பிடிச்சிட்டு தானா இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னா ஓடி வந்தா தாய், இப்படா சாமி நான் நடக்கிறேன் அப்படின்னா தாத்தா கை பிடிச்சு என்ன கூட்டி போனாருமா அப்படி. இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம மகிமையா சொல்றோம் இல்லையா?
யாருக்கோ நடந்தது. சரிங்களா? உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர வேண்டாம். நம்புங்க, அவர் எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிப்பார்.